ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடிட்டு போகிறதில்ல. அவர் என்னுடைய தேவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். அவர்களுக்கெல்லாம் தேவனாக இருந்தார், உண்மைதான். இன்னைக்கு யாருக்கு தேவன்? எனக்கு அவர் தேவன். அதே போல தான் இந்த வசனங்கள் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளின் தேவன், அவருடைய வார்த்தையை நமக்கென்று ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் நமக்கென்று ஏற்றுக்கொண்டு நம் அறிக்கை பண்ணும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்க முடியும். ஏசாயா 26:3 சொல்லுகிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கையை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், உறுதியான ஒரு நம்பிக்கை. ஆமேன். அவர் மேல் நம்ம வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்ம வைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கடந்த நாட்களில் ஒரு தடவை சொன்னேன், எல்லாவற்றுக்கும் முதலாவது அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் உறுதியான நம்பிக்கை. ஆமேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் கடவுள் நம்புறது இல்லைங்களாங்க, நம்புறேங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையாக அவங்களுடைய ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா முதலாவது ஏதோ ஒன்று மேல் நம்பிக்கை இருக்கும், அப்புறம் தான் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதை தேவன் விரும்புறது முதலாவது நீங்கள் தான். இயேசு எப்பொழுதுமே அவர் சொல்லும் பொழுது, அதனால்தான் அவரை கனம் பண்ணுகிற விதத்திலையும் கூட முதலாவது உன்னுடைய விளைவின் முதற் பலனால் அவரை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்குது. புதிய ஏற்பாட்டில் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆமேன். முதலாவது ஸ்தானத்தில் அவரை வைத்து முதலாவது அவரை நம்புவது. அப்போ நமக்கு பல நேரங்களில் இந்த உலகத்தில் மற்ற உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. மனிதனுடைய உதவிகள், டாக்டருடைய உதவிகள், சொந்தங்களுடைய உதவிகள், சில மருந்துக்களின் உதவிகள், பல உதவிகள் நமக்கு இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது. ஆனால் அவைகளெல்லாம் நாம் நம்ப வேண்டும். அவைகளை நம்பினால்தான் அது நமக்கு பலனளிக்க முடியும், அதை நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் அவைகளுக்கு காட்டிலும் முதலாவது நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருப்பதுதான் உறுதியான நம்பிக்கை என்று அர்த்தம். ஆமேன். உறுதியான நம்பிக்கை என்று சொன்னால் முதலாவது அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்போ ஒரு தலைவலி வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னாக்கா அந்த பிரச்சனைக்கு கடவுளை நம்பாதவனும் தீர்வு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். கடவுளே நம்பிக்கை இல்லாதவனும் என்ன பண்ணுறான், ஒரு மாத்திரை போடுறான், இல்லை அப்படின்னா ஏதாவது அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்து அதிலிருந்து அவன் விடுதலை வரான். ஆனால் தேவனை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நாம் அப்படி எதுவுமே நினைக்காத, ஜாய்ஸ் மேயர் அப்படின்றதான ஒரு ஊழியக்காரி தான் அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க மாத்திரையை சாப்பிடும் பொழுது, இந்த மாத்திரையை நம்பலை, உங்களை நம்புகிறேன். ஆமேன். இந்த மாத்திரை நம்மள மாத்திரை மூலமாக தான் சுகம் உண்டாகுது பாருங்க. அப்படி இயேசு நம்பாதையே மாத்திரை மூலம்னா கூட நல்லாவும். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் தான் இருக்குது என்பதை அறிக்கை பண்ணும்படியாக உங்களை நான் நம்புகிறேன். ஆமேன். உண்மை நம்புகிறேன். அப்படிப்பட்ட அந்த உறுதியான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நமக்கு வெட்கத்தை கொண்டு வர முடியாது. அவர் சொல்லுகிறார், அப்படி முதலாவது அவரை வைக்கும் பொழுது பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இயேசு முதலாவது இருப்பார். ஆமேன். இப்போ இந்த நல்ல தேவன் நம் நல்லவர் என்பதை எப்படி பல கோணங்களிலே பல விதங்களிலே அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த நல்ல தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கும் நம்மை நடத்துவதற்கும் அவர் வெறும் சொல்லிவிட்டு போகல, அவர் என்ன பண்ணுறாரு, சொன்னதை செய்வதற்கான பலன், அதாவது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தாவில் நிரம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னபடி நம்மளால் வாழ்வதற்கு பலன் உண்டாகிறது. இல்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த வேதத்தை வாசித்து இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே உலகத்தில் சொல்லிட்டு இருக்காங்களே அது மாதிரி ஆயிரும். உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டத்தை நியமித்து என்ன அவங்க கானூனியும் சட்டத்தையும் கொண்டுட்டு வந்தாலும் கூட மனுஷன் என்ன சொல்கிறான், குடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க, வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க, ஹெல்மெட் போடணும்னு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க, இப்படி பாவம் செய்யக்கூடாது, இன்னொருத்தர் பொருள் மேலே அபகரிக்கக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க, அதுக்கான தண்டனையும் கூட வைக்கிறாங்க. மனுஷன் மாறின மாதிரி இருக்குதா? எங்கேயோ அங்கங்கே கொஞ்சம் பயத்தோடு கூட ஒரு சிலர் மாறியிருக்காங்க. ஆனால் மாறுறதில்ல. ஏன் தெரியுமா? அவனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் சொல்கிறான். என்ன சொல்கிறாருனாக்கா, நான் விரும்புகிறதையெல்லாம் விரும்பாததையே செய்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படி செய்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்குள் பாவம் இருக்கிறது. அப்போ இந்த பாவ சுபாவம், பாவ சரீரம், பாவ உலகம் இருக்கிறதுனாலே அப்படி நடப்பிக்கப்படுகிறோம். ஆகவே அதற்கு அவர் நம்மை இப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல, இப்படி வாழ்வதற்கு, அப்படி நடந்து கொள்வதற்கு தேவையான பலனை தருகிறவர் என்பதை பார்த்தோம். ஆமேன். கடந்த வாரத்தில் அதைத்தான் நாம் தியானித்தோம். அந்த செய்தி யூடியூபில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னொரு தடவை. அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது.
ஆவியானவர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார், ஆவியானவர் வரும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை நிரப்பும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சிகளாய் நம்மளால் இருக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகமான சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வேதாகம் கொண்டு வந்திருக்கிற எத்தனை பேர் எடுத்துக்காங்க, எல்லாரும் பைபிள் இருக்கிற எத்தனை பேர் கையில் எடுத்துக்காங்க. மல்கியாவின் புஸ்தகம், அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகத்துக்கு மல்கியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் மனதிலே அதோடு கூட வாசித்து கொண்டே வாங்க. மல்கியா 3வது அதிகாரம் 5வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். வேதாகம் இருக்கிற அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா 3:5. மல்கியா 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் அந்த வசனத்து மேல் கண்களை வைத்து மனதிலேயே நீங்கள் அதை வாசித்துட்டு வாங்க. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் பொய்யான இடுகிறவர்களும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரன் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாரியாக நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வாளத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. நம்ம சில நேரங்களில் வாசிக்கும் பொழுது மல்கியா 3:6 மாத்திரம் எடுத்ததும் வாசிப்பேன். எப்படி தெரியுமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று எழுதியிருக்கிறதே. ஆமேன். அப்படி வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்கிறது தவறு அல்ல. ஆனால் சில நேரத்தில் தியானிக்கிற நேரத்தில் கீழே மேலே கொஞ்சம் போய் வாசித்து பார்த்தாக்கா ஏதாவது ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் மாறாதவராக இருக்கிறேன். எதில் மாறாதவராக இருக்கிறேன்? எப்படி மாறாதவராக இருக்கிறேன்? உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் நான் மாறாதவராக இருக்கிறேன். ஆமேன். நம்மேல் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில் அவர் மாறாதவராக இருக்கிறார். எப்படியாகிலும் என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். எப்படியாவது என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரங்களே செழிக்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு வாஞ்சையாக இருக்கிறார் பாருங்க. அதற்குத்தான் சில ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார். இப்படி நடந்து கொள்ளுங்கள், வானத்தின் பலகணிகளை நான் திறப்பதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உங்கள் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவனை நான் கண்டிப்பதற்கும் திராட்சை பழம் உண்டாவதற்கும் அதிலே எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பதற்கும் நீங்கள் எல்லாராலும் பாக்கியவான்கள் என்று விரும்பப்பட்டவர்களாக இருப்பதற்கும் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பொருத்தி கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார்? முதலாவது என்னை வையுங்கள். ஆமேன். அவர் கர்த்தர், மாறாதவர். இன்னைக்கு பல காரணத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படின்ற மாதிரி நம்முடைய எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அவர் உண்மைதான், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர் தான். ஆனால் அவர் மாறாதவர். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். அப்படி சொல்கிறார். நான் மாறலப்பா, நீங்கள் ஏன் என்ன வஞ்சிக்கிறீங்க? உங்கள் காரியத்தில் என்னை முதலாவது வையுங்க, என்னை கனம் பண்ணுங்க. அப்போ என்னை கனம் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னை கனம் பண்ண வேண்டியதில் கனம் பண்ணிவிட்டு என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு. அதனால் கடந்த நாட்களில் நாம் தியானிக்கும் பொழுது சொன்னேன், அவர் சொன்ன வார்த்தையின்படி, அவருடைய ஆவியின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கிருபையின்படி
அவருடைய உதவியோடு கூட வாழ்ந்தா நிச்சயமாகவே வாழ்க்கை கெட்டு போக முடியாது. ஆமென். நரகத்துக்கு போகவே முடியாது, கெட்டு போக முடியாது. அதனால தான் மீண்டும் மீண்டும் எல்லா பகுதிகளையும் அவர் சொல்றார், நீங்கள் நிர்மூலமாவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, இயேசு மாறாதவர், ஆகையால் நான் நிர்மூலமாக மாட்டேன். நிர்மூலமாக வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் நாம் கெட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், அதே மாதிரி ஒரு பகுதியை புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்க முடியும். எப்படி அவர் பழைய ஏற்பாட்டில் சொன்னார், புதிய ஏற்பாட்டிலையும் அப்படியே அவர் மாறாதவராக இருக்கிறார் என்பதை குறித்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 12 வரல பாரு. இதுலையும் அப்படியே நான் வாசிக்கிறேன், சேம் வசனங்கள். அதில் 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 12, இதில் 13ஆம் அதிகாரம் 5லிருந்து 12 வாசிக்கிறேன் பாருங்கள். எப்படி ஒரு பொருத்தமான வார்த்தைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சிக்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியராலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பாருங்க, அங்கு சொல்லுகிறார், மல்கியாவில் நாம் பார்த்தோம், நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை, உங்களை நான் ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு நன்மை கொடுக்கணும், அதுக்காக என்னை முதலாவது வையுங்கள், என்னை கனம் பண்ணுங்கள், உங்களுடைய தசம்பாங்களை பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்படின்னாக்கா என்னை கனம் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறதான அந்த உங்களுக்கு நான் இந்த பூமியிலே கொடுக்கிறதான அந்த நன்மைகளினால் என்னை நீங்கள் கனம் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது எபிரேயர் 3:5. என்ன அப்படின்னாக்கா, பண ஆசை அப்படின்னாக்கா பணத்து மேலே பற்றே இருக்கக்கூடாதா, பணம் சம்பாதிக்கின்ற ஆசையாக இருக்கக்கூடாதா? அப்படி இல்லை. இதில் ஒரு நுணுக்கமான ஒரு சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும். அப்படின்னாக்கா பண ஆசைனாக்கா, இப்போ தேவனுக்கு சேர வேண்டியது மேலே நம்மளுக்கு ஆசை இருக்கக்கூடாது. தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி சில பேருடைய ஆசை 100, அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு 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 ஊழியக்காரர் இந்த தேவனை தம்முடைய வருமானத்தால் கனம் பண்ண வேண்டும், நம்முடைய பணத்தால் கனம் பண்ண வேண்டும் என்பது சொல்லி கொண்டிருக்கும்பொழுது ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு நிச்சயமாங்க ஒரு கோடி வந்துருச்சு கடவுள் கொடுத்துட்டாருனாக்கா 10 லட்சம் கொடுத்துருவோங்க ஆண்டவருக்கு அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், தேவனுடைய பிள்ளையே சார், 1 கோடி வந்தால் 10 லட்சம் கொடுத்துட்டோம், அந்த 1 ரூபாயில் 10 பைசாவை கொடுத்து பாருங்க, 1 ரூபாயில் 10 பைசாவை கொடுத்து பழகுங்க மத அப்படின்னாராம். இல்லைங்க, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பொருளாதார ரீதியாக கஷ்டமாக இருக்குது, எப்போங்க எப்படிங்க, இந்த 1 ரூபாயில் 10 பைசாவையும் 10 ரூபாயில் 1 ரூபாயும் 100 ரூபாயில் 10 ரூபாயிலும் 1000 ரூபாயில் 100 ரூபாயும் கொடுத்து பாருங்க. அப்புறம் நீங்கள் கோடி கொடுத்தாக்கா நீங்கள் எங்கே 10 லட்சம் கொடுக்குறீங்க? இந்த 1 ரூபாயிலே 10 பைசா கொடுக்காதாலும் கோடி கொடுத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆசை அப்படின்றது மனுஷனுக்குள் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் அதனால்தான் மல்கியா 3 பேர் வஞ்சிக்கிறீங்க அப்படின்றார் ஆண்டவர். அந்த ஆசையினால் எனக்கு சேர வேண்டிய கணத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எனக்கு சேர வேண்டியதை நீங்கள் சரியாக என்னை கனம் பண்ணும் பொழுது நான் உங்களை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அவர் இன்றும் மாறாதவராக எத்தனை மாற்றங்கள் அந்த உலகத்தில் வந்துருச்சு பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுவரிலும் கூட இயேசு மாறவே இல்லை. என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் காலத்தில் தசம்பாகம் கொடுத்தான்,
இன்றைக்கி எத்தனையோ டெக்னாலஜிலாம் வளர்ந்து எல்லாம் மாறி உயர்வு வந்தாலும் கூட அதே கணத்தை, அப்படின்னா தசம பாகம் பணத்துக்காக அவர் சொல்லலை. என்ன சொல்கிறாருனாக்கா, அவரை கனம் பண்ணுகிறதுனுடைய அடையாளம். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நம்மை குறித்து அவ்வளவு அக்கறையும் உள்ளவராயிருந்து மாறாதவராயிருந்து நம்முடைய நன்மைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவமில்லாமல் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சொந்த இரத்தத்தை நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வெறும் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக மாத்திரம் பாடுபடல, நம்முடைய நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும், பிசாசு இன்னிடத்தில் நாம் நாம் விற்று போட்ட எல்லா நன்மைகளையும், சுகத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், செழிப்பையும் அத்தனையும் கூட நமக்கு மீண்டும் பெற்று கொடுக்கும்படியாகவே நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமேன். இயேசு பாடுபட்டது எதுக்காக? இயேசு பாடுபட்டது எனக்காக. ஆமேன். என்னுடைய சார்பில் எனக்கு எல்லாம் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். அப்படிப்பட்ட அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, உண்மையாகவே அவரை அறியும் பொழுது அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மாறுவேல் அப்பப்போ மாறி மாறி ஒன்று கேட்கறதில்ல. 2000 வருஷம் ஆனாலும் 4000 வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார், இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார், கிருபையுள்ளவராகவே இருக்கிறார். வார்த்தையில் மாறல. அன்னைக்கு அப்படி சொன்னேன், இன்னைக்கு இப்படி அப்படின்னு சொல்லி மாறாத அந்த நல்ல தெய்வத்தை நாம் அறிந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் பரிசுத்தமும் வல்லமையும் உடையவராக இருக்கிறார். ஓசியா புஸ்தகத்துக்கு வருவோம். இப்போ எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ஓசியா புஸ்தகத்துக்குள் வரும். பழைய ஏற்பாட்டில் ஓசியா புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் கூட. ஏன்னா அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய கண்களிலும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை வாசிக்கும் பொழுது நீங்கள் கண்களில் இதை பார்க்க சொல்லுகிறேன். ஓசியா 11ஆவது அதிகாரம் 1 எடுத்துக்கொள்வோம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைத்தவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கினவர் என்று அறியாமல் போனார்கள். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்து நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்கிறதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியர் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவருடைய ஆலோசனை நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பற்றிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகியால் பட்டணத்துக்கு விரோதமாய் வரேன். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர்கள் சிங்கத்தை போல் கெர்ச்சிப்பார். அவர் கெர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ராயிம் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களுடைய உண்மையாய் இருக்கிறார். பாருங்க, இதில் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய குறைகள் தேவன் சுட்டி காண்பிக்கிறார். எப்படி நான் எவ்வளவு இழுத்தாலும் கூட, உங்கள் பட்சமாக நான் இருந்தாலும் கூட, உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாலும் கூட, கைப்பிடித்து நடத்தினாலும் கூட என்ன பண்ணுறாங்க? அவங்க தூரமாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஓசியா 11:8 ஆண்டவருடைய அந்த அன்பு வெளிப்படுது பாருங்க. அங்கே தான் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுது. என்ன பண்ணுது? விலகி போயிட்டே இருந்தாலும் அவருடைய அந்த பரிதாபத்தை அங்கே பார்க்க முடியுது. இயேசுனுடைய பரிதாபத்தை அங்கே பார்க்க முடியுது. அவர் சொல்லுகிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது.
பாருங்க, குறைவுள்ளோன். அதனால்தான் ஒரு பாடலை நாம் பாடுவோம், குறையுள்ளோன் ஆனாலும் கூடவே இருக்கிறீர். ஆமென். அதாங்க கர்த்தர். அவர் மாறலிங்க. அவர் பார்த்து ஒரு நிமிஷத்தில் அழிச்சு போட்டுடலாம். அவருக்கு விரோதமாக நாம் செஞ்ச எத்தனையோ பாவங்கள் இருக்குது இல்லையா, அந்த பாவத்தை நிமித்தம் நம்ம அவள் கொன்று போட்டுடலாம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய மீறுதல்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் செய்யலை, இனியும் செய்ய போகிறதும் இல்லை. ஆகவே நம் துணிகரமாக பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அவருடைய ஆவியின் துணையோடு கூட பரிசுத்தமாய் வாழ நாம் முயற்சி பண்ணும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அவர் பரிதாபப்படுறார், நம்ம பட்சமாக சாயிறார், நம்மளுக்கு உதவி செய்கிறார், கைப்பிடித்து நடத்தணுன்றாரு. ஆனாலும் எவ்வளோ நன்மைகளை பெற்றவங்க, எவ்வளோ நன்மைகளை பெற்றவங்க அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதை குறித்து அவர் பரிதாபப்படுகிறார். உன்னை நான் எப்படி, என்னை மறந்து இருக்கிறையே, எவ்வளவு நன்மைகளை பெற்றும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முதலிடம் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். அவர் மாறாதவர், இன்றைக்கும் நம்மேல் அப்படியே அன்புள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அவருடைய அன்பு மாறாதது. அவர் மாறாதவர், அவருடைய அன்பு மாறாது, அவருடைய கிருபை மாறாதது. புதிய ஏற்பாட்டிலே ரோமர் எழுதிய நிருபத்திலே அவருடைய அன்பை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5:5 அதிலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாய்க்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. எப்போ அன்பு கூர்ந்தாராம் யோசியாவில் நம்ம பார்க்குறோம். அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவனை நேசிக்கிறார். உன் பரிதாபப்படுறேன், உன்னை எப்படி நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அதே மாதிரி தான் அங்கே ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. எல்லாரும் சொல்லுங்க, நான் பாவியாய் இருக்கும் பொழுதே இயேசு எனக்காக மரித்தார். பாருங்க, இயேசு நாம் நல்லவர்கள் ஆன பிறகு நம்மை நேசிக்கிற, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய பாவத்தெல்லாம் விட்டுட்டு நான் பரிசுத்தமாக ஆன பிற்பாடு இயேசு என்னை நேசிக்கல. இயேசு என்னை எப்போ நேசிக்கிறாருன்னாக்கா, நான் பாவியாக இருந்த பொழுதே எனக்காக அவர் மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்து அன்பு விளங்க பண்ணினார். மாறல பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலையும் அவர் எத்தனை தவறு செய்தாலும் அவர் நேசிச்சே இருந்தார். புதிய ஏற்பாட்டில் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மை நேசித்து நம்மை அன்பு வைத்து நம்முடைய பாவங்களுக்காக தன் சொந்த குமாரனை கொடுத்து அவர் அன்பை விளங்க பண்ணினார். ஆமேன். அவருடைய அன்பு விளங்க பண்ணினார். 1 யோவான் 4:7 அதைத்தான் சொல்கிறது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:9, 10, 11, 12 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பியதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோனும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். எல்லாரும் சொல்லுங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. யார் முதலாவது அன்பு கூர்ந்தது?
இயேசு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால, இயேசு முதலாவது அன்பு செஞ்சதுனால தாங்க நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம், நிற்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். இயேசு முதலாவது அன்பு செஞ்சிருக்கிறார். 1 யோவான் 4:14 வாசிக்கிறோம் பாருங்க. பிதாவான ஒரு குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவான ஒரு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தைகள் பாருங்க. இதான் ஆராதிக்கும் பொழுது சொன்னேன், முந்தி நம்மிடத்தில் அன்பு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு முதலாவது என்னை அன்பு கூர்ந்தார். இதை மறந்துடவே கூடாது. பல நேரங்களில் நீங்கள் நினைக்கிறீங்க நீ யாரும் அன்பு கூறுறதில்ல அப்படின்னு. சில நேரத்தில் இப்படி கூட நினைக்கிறது உண்டு. ஏதாவது ஒரு நம்ம தவறு செஞ்சிருவோம், ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டாக்கா அவர் என் அன்பு கூறல அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு செய்கிற இந்த தப்புக்கு அவர் அன்பு கூறாத போனாக்கா, ஏற்கனவே அமாத்திர தப்புல நம்ம பாவத்தில் மூழ்கி கிடந்துவேன், அப்போ எப்படி அன்பு கூறுவார்? அன்பு கூர்ந்து ரட்சித்திருப்பார். அப்போ அவருடைய அன்பு குறையவே இல்லை. பல நேரங்களில் நமக்கு அவர் மேல் இருக்கிற அன்பு குறைஞ்சதுனால தான் அப்படி தெரியுது. உண்மையாகவே அவருக்கு அந்த அன்பு குறையவே இல்லை. அதுதான் சத்தியம். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அவர் அந்த இளைய குமாரனுடைய அந்த கதையை, கெட்ட குமாரனுடைய கதையை சொல்லும் பொழுது, அவன் போயெல்லாம் அழிச்சிட்டு வந்த பொழுதும் கூட அந்த அன்பில் கொஞ்சமும் மாற்றமே இல்லை. அதே மாதிரி அவன் தன்னோடு கூட இருந்த பொழுது எவ்வளவு நேசித்தாரோ எல்லாவற்றையும் அழித்து பன்றி தன்று தவிடோடு கூட வந்த பொழுதும் கூட அதே அன்போடு அவனை நேசிக்கிறான். ஆகவே இந்த இன்னைக்கு உலகத்தில் சில தேவனை நன்மை பெற்றவர்களும் கூட சில பாவங்களை செய்கிறது காரணம் என்ன தெரியுமா? பாவம் செஞ்சாலும் அவர் தண்டிக்காமல் நேசிச்சுட்டே இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் உதாசீனப்படுத்துகிறதுனாலையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அலட்சியமாக எண்ணுகிறதுனால தான் தொடர்ந்து பாவத்தில் நிலை நிற்கிறார்கள். அதைத்தான் பவுல் சொல்கிறார், பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் நாம் பாவத்தில் நிலை நிற்கலாமா? பாவத்தில் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய அன்பு முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் இதே ஒவ்வொரு காரியமும் இப்படி தான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையும் கூட அவர் நமக்கு நம்மேல் வைத்த அன்பினாலும் நம்மேல் வைத்த கிருபையினாலும் கொடுக்கப்பட்ட ஒன்று தான். பல நேரங்களில் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம், நம்ம ஜெபித்து பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு திருப்தி உண்டாகுது. உண்மைதான். ஜெபிக்கிறதுனாலையும் விசுவாசிக்கிறதுனாலையும் வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுகிறதுனாலையும் வேண்டுகிறதுனாலையும் சில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் கூட நம்ம ஜெபிக்கிறதுனால அவர் கொடுத்தாலும் கூட முந்தி நம்மிடத்தில் அனுபவித்திருக்கிறபடினாலும் அது என்ன பண்ண அப்படின்னாக்கா, வேத வசனம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னாக்கா, எல்லாவற்றையும் நமக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீ கேட்டோட்டி ஒன்று பண்ணிட்டு வரதில்ல. இப்போ வீட்டில் ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்க. பிள்ளை பசிக்குதுன்னு சொன்ன பிற்பாடு அம்மா போய் சாப்பாடு பண்ணுதா? ஏற்கனவே சாப்பாடு பண்ணி வச்சிருக்குதா? சாதாரணமாக வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருந்தாக்கா சாப்பாடு ஏற்கனவே செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் பசி உண்டாகும், 3 மணிக்கு பசி உண்டாகும், மத்தியானம் 1 மணிக்கு பசி உண்டாகும், இந்த மணிக்கு அவங்களுக்கு பசி உண்டாகும்னு அந்த குழந்தைக்கு எப்போ பசி உண்டாகும் அப்படின்னு சொல்லி தாய்க்கு தெரியும். அவங்க ஏற்கனவே கூழோ சாப்பாடோ அதுக்கு தேவையான உணவையோ ஆயத்தமாக வச்சுருப்பாங்க. பசிக்குதுன்னு சொன்ன உடனே கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அப்போ பசிக்குதுன்னு இந்த குழந்தை கேட்ட பிற்பாடு அந்த அம்மா போய் ஆயத்தம் பண்ணுறாங்களா, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்களா? அப்போ இயேசுவும் அப்படி தான் பாருங்க. இன்னைக்கு நம்ம கேட்டதுனால கேட்ட பிறகு அவர் ஆயத்தம் பண்ணுகிறதில்ல. ஏற்கனவே உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா நன்மைகளையும் சிலுவையிலே பாடுபட்டு அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் அதை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் சில நேரங்களிலே ஜெபத்தின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் வாக்குத்தத்தங்களை நம்புகிறதன் மூலமாகவும் சில காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏற்கனவே உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்பதுதான் வேதம் மீண்டும் மீண்டும் கூறுகிற சத்தியம். ஆமென். ஆபிரகாமும் ஈசாக்கு பலியிட போகும் பொழுது அந்த ஈசாக்க
அந்த கட்டையின் மேல் வைத்து அவனை பலியிட முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் தடுக்கிறார். தடுத்த பிறகு அந்த பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை, அங்கே புதரில் சிக்கி கொண்டது ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவன் பலியிடுகிற அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, இதை விளக்கும் பொழுது ஒரு ஊழியர் இப்படியாக விளக்குகிறார். எப்போ ஆபிரகாம் வீட்டில் மகனையும் விரவையும் தீவெட்டியும் எடுத்துக்கிட்டு வீட்டில் பிறப்பிட்டானோ, அவன் பிறப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னையே ஒரு ஆட்டுக்குட்டியை பட்டியலிருந்து பிறப்பட செஞ்சு போய் அந்த முட்புதரில் சிக்க முடியாது செஞ்சார் ஆண்டவர். எப்படி இவன் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே, ஏன்னா இவனுக்கு பின்னாடி போயிருக்க முடியாது, இவனுக்கு முன்னாடியும் போயிருக்க முடியாது. முன்னாடி போயிருந்தாலும் தெரியும், பின்னாடி வந்தாலும் லேட் ஆகிருக்கும். இவனுக்கு முன்னாடியே போய் அந்த முட்புதரில் ரெடியா, நீ என்னுடைய ஈசாக்கு பதிலாக உன்னை பலியிடுறதுக்கு நீ போய் அங்கே ரெடியா இருன்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். ஆமேன். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட அவரை நம்பும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் முதலாவது நமக்காய் அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் மாறாமல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய், நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 4:37 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள பாருங்கள். அங்கேயும் அப்படிதான், பழைய ஏற்பாட்டிலேயே அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவனும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்து நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். அன்பு கூர்ந்தபடினால அவர் என்ன சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும்பா, அதான் என்னுடைய விருப்பம். எல்லாரும் சொல்லுங்க, நன்றாயிருக்கும்படி. யார் நல்லா இருக்கணும்? சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் ஏசப்பா எவ்வளோ அக்கறை எவ்வளோன்றத மாறாதவன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்க. அதான் சொல்கிறாரு, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா அந்த வசனத்தை? பைபிள் இருக்கிற அத்தனை பேரும் அதை பாருங்கள். இயேசுடைய உள்ளம் அங்கே தெரியுது பாருங்கள், பிதாவுடைய உள்ளம், கர்த்தருடைய உள்ளம் அங்கே தெரியுது. எப்படி இருக்கணுமா? நாம் உபாகமம் 4:40 என்ன சொல்லுகிறது? நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? எப்படியோ அப்படி இருக்கணும். அப்படியா? இல்லை ஒன்றுமில்லாத இருக்கணும். அப்படியா? எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஆமேன். எல்லாம் சொல்ல, நானும் எனக்கு பின்வரும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று என் இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வமாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ பாக்கியம் உள்ளவர்கள். நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி தாங்க எல்லாத்தையுமே செய்கிறாரு. அவருடைய முதலாவது அன்பு கூறுறார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம அன்பு கூறுகிறார். அதை மாத்திரம் நம்ம மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை அவர் அன்பு கூறுகிறார். நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் காமிக்கிற பாருங்க. அவர் மாறாதவர். அன்னைக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னவர் இன்னைக்கெல்லாம் உலகம் கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா? கிடையாதுங்க. அன்னைக்கு எப்படி நல்லா இருக்குன்னு நினைச்சாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் கூட அவர் நினைக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம், அது 12வது வசனத்திலிருந்து நீங்கள் கண்களை வைத்து பாருங்க. நான் படிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவுமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனை
அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. உபாகமத்தில் நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு சொன்னவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை சொல்கிறாரு, ஒருவரும் கெட்டு போகாமல். அல்லேலூயா. யாருமே கெட்டு போகக்கூடாது, யாருமே கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அன்பு கூர்ந்தாராம். உபாகமம் 4வது அதிகாரத்தில் அன்பு கூர்ந்து அவங்களை அழைச்சி ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, நீ உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கொடுத்த அதே தேவன் இந்த பூமியிலே அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற, அவர் வார்த்தையை பற்றி கொள்கிற ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல், சொல்லுங்க, கெட்டு போகாமல், கெட்டு போகாமல். ஹல்லேலூயா. எப்படி ஒரு நல்லது. கெட்டு போகிறது விருப்பமே கிடையாதுங்க. அதனால்தான் இவ்வளவு வேத வசனங்களை நாம் தியானிக்கிறோம், கூடி ஆராதிக்கிறோம், நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோம், நம்முடைய பணத்தை செலவழிக்கிறோம். கெட்டு போகிறது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அதுவும் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் கெட்டு போகிறது விருப்பம் இல்லை, அதோடு கூட நித்தியமாய் கெட்டு போகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் நரகம். நித்தியமாய் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, இந்த பூமியிலையும் கூட கெட்டு போகக்கூடாது. இயேசு நம்புற ஒரு மனுஷன் கடனோடு, வியாதியோடு, வறுமையோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, புலம்பலோடு அப்படி வாழ்றத அவர் விரும்பலை. வரலாம், புலம்பல், வேதனை, பிரச்சனை, கஷ்டங்கள் வரலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அதிலிருந்து விலக்குவார். சில துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, அதிலிருந்து அவர் தூக்குகிறார். கெட்டு போகிறது விருப்பம் இல்லை, நீங்கள் அழிஞ்சு போகிறது விருப்பம் இல்லை, குடிச்சே கெட்டு போகிறது விருப்பம் இல்லை, பாவம் செஞ்சு அழிஞ்சு போகிறது விருப்பம் இல்லை, வியாதிக்காகவே உங்கள் பணத்தெல்லாம் செலவழிக்கிறது விருப்பம் இல்லை, வட்டி கட்டியே உங்கள் வாழ்க்கையை வேதனையில் வாழ்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் அதிலிருந்து தூக்கவும் நன்றாக இருக்கவும் விரும்புகிற ஒரு தேவன். அவருடைய வார்த்தையை நம்புவோம். ஆமேன். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவரை நம்பும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மீட்பு, அவருடைய அன்பினால் உண்டான அந்த மீட்பு, அவருடைய கிருபையினால் உண்டான மீட்பு நம்முடைய எல்லா பகுதிகளிலும் அது செயல்படும். எல்லா பகுதிகளிலும். அன்றியும் ரோமர் 8:28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே சொல்லுகிறார், இவ்வளவு அன்புள்ள தேவன், நாம் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லுகிற தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ரோமர் 8:28. இதைத்தான் நாம் அவருடைய வார்த்தைகளை பார்த்து அவருடைய உள்ளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது. நேற்று தினத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டானே, என்ன பண்ணிட்டானா, கடவுள் இப்படி பண்ணிட்டானே, என்ன பண்ணிட்டானா, மலையை பிடுங்கிட்டானா. கடவுள் என்ன பண்ணிவிட்டான், எப்படி பேசுகிறாங்க பாருங்க, என்ன இப்படி பண்ணிவிட்டானே, கடவுள் மலையெல்லாம் பிடுங்கிட்டானா. எப்படி அவங்களுக்கு விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. சரி, கடவுள் மலையை பிடுங்கிட்டான், நீ சோறு இல்லாத தண்ணி இல்லாத இருக்கிறியா அப்படின்னா, இல்லை அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை, அதை கொடுக்குறாரு, அதுக்காக நன்றி சொல்லு. ஆமேன். பாருங்க, எதில் ஏதாவது எந்த ஒரு குறை இருந்தாலும் அதுக்கு அதனுடைய பழியெல்லாம் அவர் மேலே தான். ஆனால் அவங்க எத்தனையோ நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த நன்மையெல்லாம் அவர் கொடுக்கல. இதெல்லாம் இவங்களா பண்ணிட்டு இருக்கிற நன்மை, இவங்களா சம்பாரித்து, இவங்களா உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இவங்களுடைய சக்தி, இவங்களுடைய புக்தி, இவங்களுடைய யுக்தினால் வாழ்ந்துட்டு இருக்கிறதான். ஆனால் மலையை மாத்திரம் கடவுள் பிடிங்கிட்டானா. எப்படி பட்ட பழியையும் எப்படிப்பட்டதான இழிவு, தேவனை இழிவுபடுத்துகிற காரியங்களையும் மனுஷர்கள் பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய வார்த்தையின்படி அவரை அறிகிறவர்கள், அவர் ஒருபொழுதும் மாறாதவர், அவர் நல்லாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அவர் பஞ்ச காலத்தில் கூட உணவளிக்கிறவர். ஆமேன். அதுக்காகத்தான் பஞ்சத்தில் நான் இருக்கிறேன்றதை அறியறதுக்காகவே பஞ்சத்தின் மத்தியில் ஈசாக்கை செலுக்கி வச்சார். நான் இருக்கிறேன் அப்படின்றதுல நான் தான் கடவுளை என்மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் வாழ்ந்து பாருங்க, நீங்கள் குறையில்லாது இருப்பீங்க அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துறதுக்காகவே வனாந்தரத்தில் மன்னாவை தந்தார், கற்பாறையிலிருந்து நீரை தந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செய்யுங்க, ஒரே தண்ணி இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு தேவன் தண்ணியை கொடுக்க முடியும் அவரால். அந்த நம்பிக்கை தான், அது அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையில் தான் உண்டாகும். எத்தனையோ பேர் நான் அப்படி அவளு பண்ண இவளு பண்ண ஒன்றும் நடக்கலைன்னும் பொழுது ஆனால் வித்தியாசமான விதத்தில் உங்களையும் என்னையும் அவரை நம்புகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவர். ஆமேன். அந்த விசுவாசத்தினால தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்காதுன்னா, அவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கணும் அப்படின்னாக்க நான் அதை விசுவாசிக்க வேண்டும்.
ரோமர் 8:28 இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய வல்லவர் என்பதை போதிக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேணலாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் பேர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ஆக்கினைகளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. இந்த மாறாத தேவன் என்ன செய்கிறாராம்? சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர். எல்லாரும் சொல்லுங்க, சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், அந்த மற்ற எல்லாவற்றையும் அப்படின்றதுல உங்களுக்கும் எனக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் இருக்கிறது. எல்லாம் சொல்ல, எனக்கு தேவையான அனைத்தையும் அருளுகிற தேவன். ஆகவே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் தேவன் என் கூட இருக்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தில் நாம் இன்னுமாய் வசனத்தை வாசித்து நாம் பெருகிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஆமென். எல்லாம் சொல்ல, மற்ற எல்லாவற்றையும் தருவார். அதோடு கூட இன்னொரு காரியம் என்ன நடக்க தெரியுமா? நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், அதான் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே சில நன்மைகள், அதெல்லாம் வெறும் நாம் ஜெபிச்சதுனால இல்லைங்க. உங்களுக்காக எனக்காகவும் எப்பொழுது ஒருவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவர்தான் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு அவரு? எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் யாரு? நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. நம்மளுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாரு. ஒவ்வொரு புதன்கிழமையும் சபையார் கூடி, சபையாருக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மைதான். ஒவ்வொரு புதன்கிழமையும் அநேகர் ஆன்லைனில் இணைந்து நம்முடைய சபையில் கூடி வருகிற மக்கள், வெளியில் வேலை செய்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய சுகம், ஆரோக்கியம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். உண்மைதான். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறதுனால மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் ஆசீர்வாதமும் இருக்குதுன்னு சொல்லிவிட முடியாது. ஏற்கனவே எனக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் பரலோகத்தில் இருந்துக்கிட்டே வேண்டுதல் செய்கிறாராம். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால் தன் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் பாடுறோம். அப்படி எழுதியிருக்குது. அது எப்படி நடக்குதா? வேண்டுவதற்கு நினைப்பதற்கு எப்படி நடக்குதுனாக்கா, இந்த ஆள் வேண்டதுனால கிடைக்குது. எந்த ஆளு? இயேசு. ஆமென். உங்களுக்காக இயேசு வேண்டுதல் செய்கிறார். அதையும் தாண்டி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்காக உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இயேசு அங்கு வேண்டுதல் செய்கிறாரு. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் எனக்குள் இருந்து கொண்டே எனக்காக சில நேரத்தில் வேண்டுதல் செய்கிறார். அப்போ தான் ஆவியில் நிறைந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறது. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசும் பொழுது அவன் ரகசியங்களை பேசுகிறான். நமக்குள் இருந்து ஆவியானவர் நமக்காகவே வேண்டுதல் செய்கிறார், பல காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வளர நாம் இன்னும் ஆவியானவர் நிரம்ப நிரம்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாய் நமக்கு உண்டாகும். இந்த தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தருகிறாரா? அவர் தருகிற நன்மையை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில்
நம் வாசிக்கலாம். அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தருகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். நாம் யோவேல் 2:13 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தீமை செய்கிறவர் அல்லங்க, தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறவர். அதனால தான் சொல்லுகிறேன் மாறாதவர் அப்படின்னு சொல்லி. ஏதோ இப்போ கொஞ்சம் காலம் கஷ்டமாக இருக்கிறதுனால கர்த்தர் மாறிட்டார். நோ, அவர் மாறவே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ மழை பெய்யல, கொஞ்சம் வறட்சியாக இருக்குது. ஏசப்பா மாறிட்டாரா? கொஞ்சம் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டாரா? நோ. புரியாத்தினாலும் நம்ம பேசக்கூடாது. புரியலன்னா கம்முன்னு இருக்கணும். கர்த்தர் மாறாதவர். ஆமேன். அது மாத்திரம் எனக்கு தெரியும். என்ன சூழ்நிலை மாறினாலும் எஸ்ஐக்கு பிரான்சிஸ்ங்கிறதான ஒரு ஊழியக்கார் அடிக்கடி சொல்லுவார், ஏப்பா வருஷம் தானே மாறிச்சு, ஏசப்பா மாறல. ஹல்லேலூயா. ஏசப்பா மாறினாரா? உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவர் மாறாதவர். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு தருகிறாராம். எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? யோவேல் 2:21 வாசித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களை பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்கள் முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முடுசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படி யாராவது வாக்கு கொடுக்க முடியுமா? இதை அப்படி நம்ப முடியுதா உங்களால்? இந்த சூழ்நிலையில் உங்களால் நம்ப முடியுதா? இந்த வார்த்தைகளை நான் நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்க, எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாரு? வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமா? எங்கே உண்டாகும்? வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். வனாந்தரத்தில் எப்படிங்க மேய்ச்சல் இருக்கும்? அவர் செய்கிறாரு. வனாந்தரத்தில் மேய்ச்சல். இதெல்லாம் சில காரியங்கள் அவர் நம்புகிறவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக செய்யறத அவர் ஆசைப்படுறாரு. அதனால தான் சத்துருக்களுக்கு முன்னாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறோன்னு எழுதியிருக்குது. வனாந்தரத்தில் மேய்ச்சல், முன்மாறி பின்மாறி ஏற்கனவே வருஷிக்கப்படும், தானியம் நிரம்பும், ஆலையில் திராட்சரசம் இருக்கும், வெட்டுக்கிளிலாம் இருக்காது, திரும்ப கொடுப்பேன், சம்பூர்ணமாய் சாப்பிடுவீங்க, திருப்தி அடைங்க. அது மாத்திரமல்ல, எப்படி நடத்த விரும்புகிறாராம் உங்களை என்னையும். எல்லாம் சொல்லுங்க, அதிசயமாய் எழுந்து நிற்போம். நாம் எழுந்து நிற்க போகிறோம். அதிசயமாய் நம்ம இந்த நாட்களிலே அவர் நடத்த போகிறார். அதிசயமாய்னாக்கா நிச்சயமாக ஒரு அதிசயம் இருக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் மற்றவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை காட்டில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் இருக்கணும். ஏன்னா அதிசயங்களை செய்கிறவரை நாம் நம்புகிறோம். நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? அதிசயம் செய்கிறவரை நம்பி இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு அதிசயம் வேணும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வேணும். நீங்கள் கேட்டு பாருங்க, ஆண்டவரே நீ அதிசயம் செய்கிறவர், வனாந்தரத்தில் மேய்ச்சலை கொடுக்கிறவர். வனாந்தரம் போல் இருக்குதா உங்கள் வாழ்க்கை? வனாந்தரமாக இருக்குதா? குறைவாக இருக்குதா? அவரை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வார்த்தையில் எழுதியிருக்குதப்பா, எனக்கு தெரியாது, உங்கள் வார்த்தை சொல்லுது வனாந்தரத்தில் மேய்ச்சலை உண்டு பண்ணுகிறவர். அவரை பார்த்து வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டு பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவர் வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டு பண்ணுவார். வறட்சியில் கட்பார்ந்த நீரூற்றை கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பல நேரங்களில் பல நன்மைகள் கைத்தழுவி போகிறதுக்கான ஒரு காரணமோடு இதுதான். என்ன தெரியுமா? நம்மளுக்கு சில அதிசயங்கள் ஆண்டவர் செஞ்சுருப்பார். ஆனால் அதுக்காக கர்த்தர் அதிகமாக நம்ம துதிச்சிருக்க மாட்டோம். அவருக்கு மகிமை செலுத்தணுங்க. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு நன்மையை யாருக்கும் கிடைக்காத ஏதாவது ஒரு உங்களுக்கு அற்புதமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சி அப்படின்னாக்கா மற்றவங்க நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்க, கிருபையாக உங்களுக்கு அந்த நன்மை கொடுத்துருப்பாரு, சுகத்தை கொடுத்துருப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு. அதுக்காக என்ன பண்ணணும்னாக்கா மனதார கர்த்தருக்கு துதி செலுத்தணும். ஆமேன், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி மகிமை அவருக்கு செலுத்திடணும். பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாக தான் நல்லா ஜெபம். நாங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு பெருமை வந்துடும். அந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு என்னை அதிசயமாய் நடத்தி வந்த என் தேவனுடைய நாமத்தை துதிப்பேன். 2 கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னை அதிசயமாய் நடத்த போகிற
என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நான் துதிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, முழு மனதோடு உற்சாகமாய் துதி பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவேன். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் என்னை பெருக செய்து சகலவித கிருபையையும் பெருக செய்து நீதியை என்றென்றைக்கும் நிற்க செய்து என்னுடைய விதையை பெருக பண்ணி விளைச்சலை வர்த்தித்து எனக்கு எல்லா விதத்திலும் சம்பூர்ணம் உண்டாயிருக்க என்னை அதிசயம் செய்து அதிசயமாய் நடத்துகிற என் ஜீவனுள்ள தேவனை முழு மனதோடு முதலாவது நம்புவேன். அவரே என் தேவன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதி முதல் இன்றைக்கு வரைக்கும் என்மேல் அவருடைய அன்பு குறையவே இல்லை. முதலாவது இயேசு என்னை நேசிக்கிறார், நேசித்தார், இன்னும் நேசிப்பார். என்னை நேசிக்கிற இயேசுவை என் முழு மனதோடு நேசிப்பேன். முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அவரில் அன்பு கூறுவேன். அவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். என்னை இந்த நாட்களிலும் இந்த சூழ்நிலையிலும் அதிசயமாய் நடத்துவார் என்று அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நம்புகிறேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே அற்புதம் செய்கிறவர். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். இயேசுடைய அன்பு மாறாதது, இயேசுடைய கிருபை மாறாதது, இயேசுடைய இரக்கம் மாறாதது. நீ மாறாதவராய் இருப்பதற்காய் நன்றி. அதிசயமாய் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. உடைய வார்த்தையின்படியே உடைய அன்பை உடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. தொடர்ந்து உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுவீராக. உடைய அன்பினால் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கைகளுக்கு குறைகளை நிறைவாக்குவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless.